வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிடணும்னு தோணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு 3 வித்தியாசமான ஃப்ரெஷ் ஃப்ரூட் பாப்சிக்கல்ஸ், அதாவது குச்சி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மூணு வித்தியாசமான ஃப்ரூட் பாப்சிக்கல்ஸ் பார்க்கலாம். முதல்ல லெமன் மின்ட் கூலர். இதுக்கு ஒரு பவுலில் பெரிய எலுமிச்சம்பழோட ஜூஸ் பிழிஞ்சு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் தேன் போட்டு இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழோட தோலை கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் புதினா இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாப்சிக்கல் மோல்ட்ஸில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீசரில் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வைக்கணும். அடுத்தது நம்ம வாட்டர்மெலன் பொமோகிரானட் பாப்சிக்கல் பார்க்கலாம். இதில் 1/4 பங்கு வாட்டர்மெலன் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு உங்களுக்கு தேவையான 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா ஜூஸ் அடித்து வச்சுருங்க. தர்பூசணி ஜூஸை வடிகட்டி வச்சுருங்க. அடுத்தது பாப்சிக்கல் மோல்ட்ஸில் கொஞ்சமாக மாதுளம்பழம் விதைகள் போட்டு தர்பூசணி ஜூஸ் அதில் ஊற்றணும். தர்பூசணி ஜூஸ் ஊற்றின பிறகு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும். அடுத்தது மாம்பழம் பாப்சிக்கலுக்கு ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்து தோலை சீவிட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்சர் ஜாரில் நான் 3 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சிருக்கேன். மாம்பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ மாம்பழம் ஜூஸ் தயாராக இருக்குது. பாப்சிக்கல் மோல்ட்ஸில் ஊற்றி 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும். எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா பாப்சிக்கல்ஸ் நல்லா செட் ஆகிருக்கு. அருமையான ஃப்ரெஷ் ஜூஸ் பாப்சிக்கல்ஸ் தயாராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வச்சு பாப்சிக்கல் செய்யலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. 3 வித்தியாசமான ஃப்ரெஷ் ஃப்ரூட் பாப்சிக்கல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.